மெர்சல் படத்துக்கு வந்த பிரச்சனைகளை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி படங்கள் எடுத்தா அல்லது அந்த மாதிரி படங்கள் இப்போ ரிலீஸ் ஆனால் தடை இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகணும், ஆகும். உள்ள அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயம் நடந்துச்சு? ஒரு விஷயமே நடக்கும், என்னை தோக்கடிச்சதான் மிச்சம். ஸோ இந்த ஐடி ரைட் அப்படிங்கிறது வருமான வரித்துறையை பிஜேபி கையில் வச்சுக்கிட்டு பின்னால் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இல்லையா? பிஜேபி எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாலே அவங்கள அச்சுறுத்தும் விதமாக பண்ணுறாங்க. அது தப்பு. அச்சுறுத்துற மாதிரி பண்ணேன் நான். என்ன அச்சுறுத்தணும்? பிஜேபி என்ன அச்சுறுத்த சொல்லுங்க பார்ப்போம். அச்சுறுத்த பயப்படவே இல்லை சார். இன்றைக்கும் விஜயகாந்த் அவர்களோட வீடுக்கு அல்லது அலுவலகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் குறைந்தது 100 பேர் சாப்பிடாமல் கிளம்ப மாட்டாங்க. நாங்கள் டெங்கு கொசுலாம் அழிச்சிட்டோம், அது மதுரையில் ஒரு ஆம்னி பஸ் ஏறி தான், மதுரை ஆம்னி பஸ்ஸில் ஏறி தான் வருது. ஆம்னி பஸ்ஸில் ஏறி வருது, ஆம்னி பஸ் ஓடுறது யாரு? இவங்க தானே. இனி வரும் தேர்தலில் தேமுதிக அப்படிங்கிறது தனித்து போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை கூட்டணி வச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே தவிர்த்து கூட்டணி வைக்கிற வாய்ப்புகள் இருக்கா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். என்ன கேட்டீங்கன்னா நான் முடிவு சொல்லணுமா? ஆமாம், தமிழர் தான் ஆளணும், மற்றவங்களாம் வாங்க இருங்க, ஆனால் எங்களை ஆட்சி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவர் சொன்னால் சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தமிழ் மேலே அவ்வளோ பட்டுறோம். 2011 உங்களுக்கு சிறந்த குடிமகன் விருது கொடுத்தாங்க. ஸோ இவ்வளவு தூரம் வந்ததுக்கப்புறம் மக்கள் இன்னமும் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடாமல் நினைக்கிறீங்களா, இல்லை மாற்றா ஓட்டு போடாமல் நினைக்கிறீங்களா? கம்மன் இருக்க வேண்டியதான. கேளுங்க. மீண்டும் ஒரு மடை திறந்த நிகழ்ச்சியோட சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இந்த மடை திறந்த எபிசோட தேமுதிகவின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவரோட தான் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம். சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கு சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு சந்தோஷம். எனக்கு இந்த லைட் இருக்கிறனால இந்த குளிராசுக்கு என்ன படம் பரவாயில்ல சார். இப்போ மெர்சல் படத்துக்கு வந்த பிரச்சனைகளை நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் உங்களுடைய படங்கள்னு பார்க்கும்போது, ரமணா படங்கள், அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்களில் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி படங்கள் எடுத்தா அல்லது அந்த மாதிரி படங்கள் இப்போ ரிலீஸ் ஆனால் தடை இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகணும், ஆகும். போராடுவேன். விஜயகாந்த் போராடுவேன். ஒரு மாதிரி சீம் வீட்டில் போய் உட்கார மாட்டேன். பொதுவாக நம்மளுக்குள்ள யார்ட்டையும் உட்கார மாட்டேன் சார். என்ன மாதிரி நான் போகிறேன். ஆனால் மெர்சலாம் படம் பார்க்கலாம், அதனால் நான் பேச விரும்பலாம். அதை பற்றி நான் படம் பார்க்கலாம், அதனால் நான் பேச விரும்பல. எந்த படத்தையும் என் படத்தையும் நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் அடுத்த படத்தை போய் பார்க்குறதுக்கு. இப்போ அதே மாதிரி உங்களுடைய படங்களில் நீங்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே நீங்கள் என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க, உங்களோட நல்ல விஷயங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அல்லது அந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் முன் வைக்கிறீங்க, உங்களோட கட்சி கொடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல இருந்தே காட்டிகிட்டே வந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சி அப்படிங்கிறது பிரவேசம் பின்னாடி ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களோட கருத்துக்களை முதலே சொல்கிறது மூலமாகவும் உங்கள் கட்சியோட கொடியை முன்னாடியே அவங்களுக்கு பரிச்சயம் படுத்துறது மூலமாகவும் உள்ள அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயம் நடந்துச்சு? ஒரு விஷயமே நடக்கும், என்னை தோக்கடிச்சதான் மிச்சம். ஏன்னா எந்த விதம்னா எல்லாத்தையும் தான் 1000 2000 இவங்க பணத்தை கொடுத்து ஏடிஎம்கே அதிமுக அப்படியே இப்போ காசு கொடுத்து எல்லாத்தையும் அமைக்கிறாங்க. அவங்க அன்றாட பிரச்சனையை பார்க்குறாங்க. அன்னைக்கு 500 கொடுத்து 1000 கொடுத்து அன்றைக்கி பிரச்சனை இருந்துச்சா, உன்னை என்ன வாங்கிட்டோமே அப்படிங்கிறக்கா ஓட்டி உங்களை போடு அப்படின்றோம். இப்போ கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிரச்சனைகள் தெரிஞ்சு போச்சுன்னா அப்போ ஜெல்ல ஏமாத்திச்சு, எல்லாத்தையும் ஏமாத்திச்சு, அதனால் கொடுத்தாங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் நீட் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சமமான படிப்பு இருந்தால் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் முன்வைக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் சில விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருந்ததை நான் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை உங்கள் வாயிலாக கிளியர் பண்ணது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீட் குறித்து இங்கே போராட்டம் போயிட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று போச்சு. அதாவது இங்கே போராட்டங்கள் பண்ணக்கூடாது, அமைதியாக போராட்டங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கு போச்சு. அந்த வழக்கை ஸ்டே ஆர்டர், போராட்டம் பண்ணக்கூடாது ஸ்டே ஆர்டர் வாங்கினது ஜிஎஸ் மணி அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஏன் இங்கே மாதிரி போராட்டங்களுக்கு அமைதியானே போயிட்டுருக்கு, ஏன் இங்கே ஒரு வழக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் முன் வச்சாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரியல, அதில் முடிஞ்சு போகணுன்னு எதிர்த்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, நான் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லி தான் எனக்கு ஜிஎஸ் பண்ணிருங்க நான் சொல்லிக்கிறேன். ஜிஎஸ் பண்ணி நான் சொல்லேன். எல்லா இந்தியாவும் ஒரே கொஸ்டின் பேப்பர், ஒரே ஆன்சர், ஒரே கல்வின்னா ஒரே மாதிரி கல்வி பிரச்சனைகள்லாம் ஒரே மாதிரி இருந்தால் நிச்சயமாக நான் வரவேற்பேன், எதிர்ப்பேன். சரிங்க. நவம்பர் 9, 2016 அன்னைக்கு ட்விட்டரில் நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. அதாவது டிமானிசேஷன்
அதை வந்து பிரதமர் அறிவிக்கிறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க, அந்த டிமானிசேஷன் அப்படிங்கிறத ஆதரிக்கிறேன், கருப்பு பணம் அப்படிங்கிறது ஒழியதுக்காக இந்த திட்டத்தை வந்து ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்களும் அன்னைக்கு ஆதரிச்சிருந்தாங்க. இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த திட்டம் வந்து ஆதரிச்சதுக்காக மக்கள்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் முன்வைக்கிறாங்க. நிறைய பேர் டிமானிசேஷன் அப்படிங்கிறது அது ஒரு பொய்யான நடவடிக்கை, அது மூலமா எந்த கருப்பு பணமும் வரல அப்படிங்கிறாங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் வந்து அன்னைக்கு ஆதரிச்சாங்க, இன்னைக்கும் வந்து அதே ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்களா?